இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த ஒரு சில வாரங்களாக அடியனால் ஓய்வு நாள் பள்ளி பாடங்களை எடுக்க முடியல. இதற்காக எடுத்து கொடுத்த அன்பான பிள்ளைகளை கர்த்தர் ஆஸ்வதிக்கட்டும். நீங்களும் தொடர்ந்து விசாரித்து வந்தீங்க. உங்களுக்கு என்னுடைய உடமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 13 வாரங்கள் நாம் படிக்க போகிற புத்தகம் யோசுவா புத்தகம். யோசுவா புத்தகம் 24 அதிகாரங்கள் கொண்ட ஒரு புத்தகம். இந்த 24 அதிகாரங்களை 13 வாரங்களுக்குள்ளாக நம்ம படித்து முடிக்க போகிறோம். இந்த வாரத்திலும் யோசுவா 1ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். யோசுவா 1ஆம் அதிகாரத்தை தியானிக்கணும்னு சொன்னால் இந்த 24 அதிகாரங்கள் கொண்ட யோசுவா புத்தகம் எதை பற்றியது என்பதை நான் கொஞ்சம் சற்று நாம் புரிந்திருக்கணும். பாருங்கள், யோசுவாவில் 24 அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த 24 அதிகாரங்கள் எதை குறித்து பேசுகிறது? 1ஆம் அதிகாரம் எதை குறித்து பேசுதோ 24ஆம் அதிகாரம் அதை தான் பேசுது. 1ஆம் அதிகாரம் என்ன சொல்லுதோ அதுதான் 24 அதிகாரத்திலையும் எதிரொலி கேட்குது. அப்போ 1ஆம் அதிகாரம் எதை குறித்து பேசுது? 4 விஷயங்களை குறித்து 1ஆம் அதிகாரம் பேசுகிறது. யோசுவா 1ஆம் அதிகாரம் 4 விஷயங்களை பேசுகிறது. என்னென்ன விஷயம் அப்படின்னா, முதல்ல இந்த 4 விஷயம் என்ன? கடந்து போகுதல். கடந்து போய் யோர்தானை கடந்து போய் தேசத்தை ஜெயிக்கணும். தேசத்தை ஜெயிச்சு சுதந்திரித்து கொள்ள வேண்டும், பங்கிட வேண்டும். கவனிங்க, 4 விஷயங்கள். 1, கடந்து போகணும். 2வது, ஜெயிக்கணும். 3வது, பங்கிட்டு கொள்ளணும் அல்லது சுதந்திரித்து கொள்ள வேண்டும். 4வது, சுதந்திரித்து கொண்ட பிறகு கீழ்ப்படிய வேண்டும் அல்லது தேவனுக்கு சேவை புரிய வேண்டும். ஆக கிராசிங், கான்குவரிங், டேக்கிங், சர்வீஸ். கடந்து போக வேண்டும், ஜெயிக்க வேண்டும், சுதந்திரித்து கொள்ள வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். இந்த 4 விஷயங்களை தான் யோசுவா 1ஆம் அதிகாரம் எடுத்து சொல்லுகிறது. யோசுவா 1ஆம் அதிகாரம் என்ன சொல்லுதோ அதைத்தான் பின்வரும் அதிகாரங்களை 2ஆம் அதிகாரத்திலிருந்து 24ஆம் அதிகாரம் வரைக்கும் பேசுது. இந்த 4 விஷயந்தாங்க யோசுவா புத்தகம் முழுவதும் பேசுது. கடந்து போகணும்னு சொல்லுது, ஜெயிக்கணும்னு சொல்லுது, பங்கிடணும்னு சொல்லுது, பங்கிட்ட பிற்பாடு எப்படியெல்லாம் கீழ்ப்படியணும் சொல்லுது. இப்போ 1ஆம் அதிகாரத்தில் இந்த 4 விஷயம் சொன்ன இல்லையா, இந்த 4 விஷயமும் மற்ற அதிகாரங்களில் எங்கெங்கெல்லாம் சொல்லுது. உதாரணத்துக்கு கடந்து போகணுன்ற விஷயம் எங்கே வருது? ஜெயிக்கணுன்ற விஷயம், சுதந்திரித்து கொள்ளணுன்ற விஷயம் எங்கே வருது? எத்தனாவது அதிகாரத்தில் வருது? கீழ்ப்படியணுன்ற விஷயம் எங்கே வருது? சரிங்களா? இதை முதலாவது ஒரு வீட்டு பாடமாக எடுத்து நீங்கள் போடுறீங்களா? ஆக யோசுவா புத்தகத்தை நம்ம படிக்க போகிறோம். யோசுவாவில் 24 அதிகாரம் இருக்குது. 24 அதிகாரங்கள் எதை குறித்து பேசுது? 1ஆம் அதிகாரம் எதை குறித்து பேசுதோ அதான் 24ஆம் அதிகாரம் பேசுது. 1ஆம் அதிகாரம் எதை குறித்து பேசுது? 4 விஷயத்தை பேசுது. சரிங்களா? ஆக யோசுவா புத்தகத்தினுடைய முன்னுரை உங்களுக்கு லேசாக புரியுதா? சரி, இந்த முதலாவது பாடம் யோசுவா 1ஆம் அதிகாரத்தை நம்ம சற்று காலமாக நம்ம படித்து கொள்ள போகிறோம். ஜெபத்தோடு நம்ம படிக்கலாமா? வாங்க. அன்புள்ள பிதாவே, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி தகப்பனே. அடுத்து வருகின்ற 13 வாரங்களும் கர்த்தாவே, நாங்கள் யோசுவா புத்தகத்தை எடுத்து தியானிக்கும் போது எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை, விசேஷமாக உங்களுடைய குணங்களை புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. வேதத்தை படிக்க வேண்டிய விதத்தில் படிக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். சரி, அப்போ யோசுவா 1ஆம் அதிகாரம் நம்ம இன்னைக்கு நம்ம படிச்சுக்க போகிறோம். யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் எத்தனை வசனம் இருக்குது பாருங்கள். 18 வசனங்களை கொண்டது தான் யோசுவா 1ஆம் அதிகாரம். இந்த 1வது அதிகாரம் 18 வசனங்கள். இதனுடைய தலைப்பு என்ன வைக்கப்பட்டிருக்குன்னா, வெற்றிக்கான பரிந்துரை, வெற்றிக்கான செய்முறை, எப்படி வேணால் நீங்கள் சொல்லலாம். ப்ரிஸ்கிரிப்ஷன் ஃபார் சக்ஸஸ், என்ன ரெசிபி ஃபார் சக்ஸஸ் என்ன வேணால் நீங்கள் சொல்லலாம். அப்போ வெற்றி அப்படின்றது தான் இந்த 18 வசனங்களும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய சாராம்சம். வெற்றி அடைவது எப்படி, இதுதான் விஷயமே, வேற ஒன்றும் கிடையாது. ஆக இந்த 18 வசனங்களை நம்ம ஒரு 4 பகுதிகளாக நம்ம பிரித்து படிக்க போகிறோம். அது என்ன 4 பகுதி அப்படின்னா, வெற்றிக்கான அழைப்பு 1வது பகுதி, வெற்றிக்கான வாக்குத்தத்தம் 2வது பகுதி, வெற்றிக்கான நிபந்தனை 3வது பகுதி, வெற்றியின் விளைவுகள் 4வது பகுதி. 4 விஷயம் எழுதிட்டீங்களா? மனசில் வச்சுக்கிட்டீங்களா? என்னது?
வெற்றிக்கான அழைப்பு. யாரையோ ஆண்டவர் வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு அழைக்கிறார். யாரு? படிச்சுக்கிடுங்க. ரெண்டாவது, வெற்றிக்கான வாக்குத்தத்தம். யாரோ வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுக்குறாங்க. யார் கொடுக்குறா? ஏன் கொடுக்குறாங்க? படிச்சுக்கணும். மூன்றாவது, வெற்றிக்கான நிபந்தனை. யாரோ வாக்குறுதி மட்டும் கொடுத்தா மட்டும் பத்தாது, நாம் செய்ய வேண்டிய முறைகள் என்ன, காரியங்கள் என்ன, வெற்றிக்கான நிபந்தனை என்ன, அது மூன்றாவது. வெற்றினா என்னங்க அப்படின்ற விஷயம் நாலாவது விஷயம். ஓகேவா? படிக்க வேண்டிய முதல் விஷயம் என்ன? முதல் விஷயம் வெற்றிக்கான அழைப்பு. சரி, யாரை தேவன் அழைக்கிறார்? இந்த முதலாம் அதிகாரத்தை படிக்கும் பொழுது 2 மிக முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படியே மேலோங்கி வருது. அந்த 2 மிக முக்கியமான கதாபாத்திரங்கள் யாரு? ஒன்று, ஒரு வார்த்தை, ஒரு நபர் 10 முறை பேசப்படுது. இன்னொரு வார்த்தை 4 முறைகள் பேசப்படுது. அந்த 10 முறை பேசப்படுகிற வார்த்தை யாருன்னா, அதுதான் முதலாவது நபர் மோசே. 4 முறை பேசப்படுகிற நபர் யார் அப்படின்னா, அதுதான் யோசுவா. சரிங்களா? ஆக 2 நபர்கள் அங்க பேசப்படுது, மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படுகிறது. ஒன்று மோசே, மற்றொன்று யோசுவா. சரிங்களா? இப்ப மோசேயை குறித்து என்ன தேவன் சொல்றாருன்னு பாருங்களேன். அப்படி மோசேன்னு சொல்லிட்டு போக மாட்டார். அல்லது யோசுவாவை குறித்து சொல்லும் பொழுது யோசுவா அப்படின்ற வார்த்தையை மட்டும் சொல்லலை, கூட சில அடைமொழிகளையும் போடுகிறார். அந்த அடைமொழி என்ன? பைபிள் அப்படியே பேச விடுங்களேன். அருமையான கருத்துக்கள், அருமையான பாடங்களை நம்ம அப்படியே எடுக்கலாம் பாருங்க. ஏன்னா யோசுவா 1:1, கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி. இப்ப மோசேயை ஆண்டவர் எப்படி அழைத்தார் என்பதுதான் கேள்வி. 1:1 என்ன சொல்லுதுங்க? நான் திரும்பி படிக்கவா? நீங்க கவனிச்சிங்களா? 1:1, கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு. கர்த்தருடைய தாசன் மோசே யாரு? சர்வன்ட் ஆஃப் த லார்ட். ஓகே, கர்த்தருடைய தாசன் சொல்லிட்டு சொல்லப்படுது. ஓகே, இப்ப இது யோசுவா 1:1 பாருங்க. இப்போ யோசுவாவுடைய கடைசி அதிகாரம். எந்த அதிகாரம் நீங்க சொல்லுங்க? நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கடைசி அதிகாரம். மொத்தம் எத்தனை அதிகாரம்? 24 அதிகாரம். அப்ப 24வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா யோசுவா 24:29 பாருங்க. இங்க கர்த்தருடைய ஊழியக்காரன் என்ற வார்த்தை வருகிறதா? அப்படி வருகிறது என்று சொன்னால் அது யாரோடு இணைக்கப்படுது சொல்றீங்களா? 29, இந்த காரியங்கள் நடந்த பின்பு நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன் 110 வயது உள்ளவனாய் மரணம் அடைந்தான். 1:1 மோசே மரித்த பின்பு. இங்க பார்க்கிறோம் நூனின் குமாரனாகிய யோசுவா மரித்த பின்பு. அங்க பார்க்கிறோம் மோசே கர்த்தருடைய ஊழியக்காரன். இங்க யோசுவா யாருங்க? அதான் விஷயம். நூனின் குமாரனாகிய யோசுவா யாரு? கர்த்தருடைய ஊழியக்காரன். அப்ப ஆண்டவர் வெற்றிக்கான அழைப்பை கொடுக்கிறாரு. வெற்றிக்கான அழைப்பு யாரு கொடுக்கிறாரு அப்படின்னா, மோசேயை மறிச்சிட்டாரு, யோசுவாவை ஆண்டவர் அழைக்கிறார். உனக்கு வெற்றி தரேன், சரிங்களா, உனக்கு சக்சஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் யோசுவாவை அழைக்கிறார். இப்ப முக்கியமான விஷயங்க. அப்ப ஒருத்தரை வெற்றிக்காக அழைக்கும் பொழுது அவன் யாருடைய ஊழியக்காரனா இருக்கணும்? உங்களுக்கு புரியுதா? யாருடைய ஊழியக்காரன் சொன்னா கர்த்தருடைய ஊழியக்காரன். உங்களுக்கு புரியுதா? அப்ப இங்க நம்ம கற்றுக்கொள்கின்ற மிக முக்கியமான ஒரு பாடம் வருதுங்க. அப்ப ஆண்டவருக்கு நம்ம ஊழியம் செய்யறோமா? அதாவது என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஆண்டவருக்கு தான் பிரியமா ஊழியம் செய்யறோமா, அல்லது நீங்க சேர்ந்திருக்கக்கூடிய ஊழிய மையங்களுக்கு நம்ம ஊழியம் செய்யறோமா? நீங்க ஸ்தாபனங்கள்ல வேலை செய்யலாம், நீங்க தனியாள் ஊழியமா இருக்கலாம், இல்லை இன்னும் கூட தனியாக கூட இருக்கலாங்க. எப்படி இருந்தாலும் நீங்க கர்த்தருடைய ஊழியக்காரரா இருக்கிறீங்களா? இந்த வார்த்தை, இந்த கருத்து உங்க மனசுல பற்றுச்சா? உங்களுக்கு புரியுதா? அல்லது
மனுஷருக்கு பிரியமாய் ஊழியம் செய்கிறோமா அல்லது கர்த்தருக்கு தான் ஊழியம் செய்கிறோமா? மோசே கர்த்தருடைய ஊழியக்காரன், யோசுவா கர்த்தருடைய ஊழியக்காரன். சரி, இப்ப அடுத்த கட்டத்துக்கு போறேன். கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய யோசுவா எப்படி கர்த்தருடைய ஊழியக்காரனா மாறினா? என்னங்க இது கேள்வி? ஆண்டவர் கூப்பிட்டாரு, வந்தான். அவளு அப்படியா? இங்க இன்னொரு வார்த்தையும் வருது, கவனிங்க. யோசுவா 1:1 பார்த்தீங்கன்னா 1:1 யோசுவா யாரு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி. யோசுவா யாரு? அவ வேற யாரோ ஒருத்தருடைய ஊழியக்காரனா இருக்கிறான். யாரு அவன்? மோசேவினுடைய ஊழியக்காரன். யோசுவா 24 சொல்லுச்சு கர்த்தருடைய ஊழியக்காரன். யோசுவா யார்? கர்த்தருடைய ஊழியக்காரன். 1:1 சொல்லுது மோசேயினுடைய ஊழியக்காரன். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு ஊழியக்காரரா மாறணும்னா நீங்க ஒருத்தர்கிட்ட அப்ரண்டிஸா மாறணும், ஒருத்தர்கிட்ட சீஷனா இருக்கணும். உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்றேன்? யோசுவா மோசேட்ட அப்ரண்டிஸா இருந்ததுனால தான் கர்த்தருடைய ஊழியக்காரனாவே மாறினான். சீஷர்கள்லாம் ஏசுட்ட அப்ரண்டிஸா இருந்ததுனால தான் அவங்கெல்லாம் அப்போஸ்தலர்களா மாறினாங்க. புரியுதா? தீமோத்தேயு பவுல்கிட்ட ஊழியக்காரனா இருந்ததுனால தான் அவன் வெட்கப்படாத ஊழியக்காரனா இருந்தான். அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், நீங்களும் நானும் கர்த்தருடைய ஊழியக்காரராக இருக்கணும்னா நம்ம யாரு கீழையாவது நம்ம அடங்கி தாழ்மையா பாடங்களை கற்றுக்கொள்ளணும். அப்படி இருந்தா தான் ஆண்டவர் வெற்றிக்கான அழைப்பை கொடுப்பாரு. அப்ப நம்ம யார்கிட்டையாவது தாழ்மையா இருக்க முடியுதா? இந்த சாமுவேல் பாருங்க, சின்ன வயசுலயே குழந்தை வயசுலயே போய் ஏலிட்ட போய் இருந்தான். இன்ட்ரெஸ்டிங். அப்ப ஏலி கீழே அவன் இருக்கணும், எலியா கீழே எலிஷா இருக்கணும். அப்படி அந்த எஜமானர்களும் பெரிய ஊழியக்காரர்களும் சிறிய ஊழியக்காரர்களை வளர்த்து விட வேண்டும். அப்படி இருக்கும்போது தாங்க நம்ம ஊழியங்களை செஞ்சு முடிக்க முடியும். அப்ப வெற்றி எங்கேருந்து வருது? கர்த்தருக்கு பிரியமா ஊழியம் செய்வதில் தான் வெற்றி வருது இல்லையா? அடுத்தது நம்ம இன்னொருத்தர்கிட்ட இருந்து பாடம் படிச்சுக்கணும். ஆண்டவர் அப்படிதான் வழி என்ன பண்றாரா வைக்கிறார். நம்ம அப்படி இருக்கும் பொழுது நம்ம நிறைய பாடங்களை நம்ம அவர்கள் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஆக ஒரு விஷயம் முடிச்சிட்டோமா? 4 விஷயம் படிப்போம்னு சொன்னேன். அதுல முதல் விஷயம் வெற்றிக்கான அழைப்பு. வெற்றிக்கான அழைப்பு ஆண்டவர் யாரை அழைக்கிறார்? யோசுவாவை அழைக்கிறார். ஏன் யோசுவாவை அழைக்கிறார்? அவன் கர்த்தருடைய ஊழியக்காரன். அவன் கர்த்தருக்கு பிரியமா எப்படி ஊழியம் செஞ்சான்? கர்த்தருக்கு பிரியமான மோசேட்ட இருந்தான். எனவே இவன் கர்த்தருடைய ஊழியக்காரனா மாறினான். ஓகேவா? சரி, இப்ப 2வது விஷயத்துக்கு வரலாம். இப்ப வெற்றிக்கான வாக்கு தத்தம். சரிங்களா? இப்ப யோசுவா 1ஆம் அதிகாரம் தான் படிச்சுட்டு இருக்கிறோம். இப்ப யோசுவா 1ஆம் அதிகாரத்துக்கு ஒரு வார்த்தை மீண்டும் 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 வருதுங்க. கிட்டத்தட்ட 9 முறை வருதுங்க. சில வசனங்கள்ல 1 முறை வருது, சில வசனத்துல 2 முறை வருது, சில வசனத்துல 3 முறை வருதுங்க. ஒரு வார்த்தை 3 முறை வருது. சில வசனத்துல ஒரு வார்த்தை 2 முறை வருது. சில வசனத்துல வார்த்தை 1 முறை தான், ஆனா 4 முறை வருது. புரியுதுங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 முறை ஒரு வார்த்தை தமிழ்லையும் சரி ஆங்கிலத்திலையும் சரி வருகிறது. அந்த வார்த்தை என்ன அப்படின்னு நீங்க கேட்குறீங்களா? அந்த வார்த்தை தான் கொடு, கொடுத்தேன், கொடுங்கள் அப்படின்ற வார்த்தை வந்துகிட்டே இருக்குது. அது என்ன அர்த்தம்? வாங்க வாசிக்கலாமா? யோசுவா 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யோசுவா 1ஆம் அதிகாரம் வசனம் 2. ஆண்டவர் என்னத்தையோ கொடுத்தேன் அப்படின்றாரு. அதான் இன்ட்ரெஸ்டிங். என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லோரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து, பார்த்தீங்களா, எழுந்து கடந்து இதெல்லாம் வருது, இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். சரிங்களா? நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். கொடுத்தேன் கொடுத்தேன் 2 முறை வருதா? அப்ப என்னத்தை கொடுத்தேன்? தேசத்தை நான் கொடுத்தேன்றார்.
அப்போ 9 முறை வருகின்ற வார்த்தை என்னன்னா, கொடுத்தேன், தேசத்தை நான் கொடுத்தேன். அப்போ 9 முறை அவர் ஆணி அடிச்சு மீண்டும் மீண்டும் சொல்லுவதனால மனசுல அவர் ஆணி அடிக்கிற விஷயம் என்னன்னா, தேசத்தை நீங்க சுதந்திரிச்சுக்கிறீங்களே, அது நான் கொடுக்கிற வாக்கு தத்தம். நான் மோசேட்ட சொன்னேன், கானான் தேசத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த வாக்கு தத்தத்தை நீங்க பிடிச்சுக்கோங்க. அப்ப கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வது தேவன் வாக்கு கொடுக்கிறாரு, அவர் ப்ராமிஸ் பண்றாரு. அவர் ப்ராமிஸ் என்ன? இந்த தேசத்தை நான் உனக்கு கொடுக்குறேன், கால் மிதிக்கும் இடமெல்லாம் அந்த இடம்லாம் உங்களுக்கு சொந்தமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாருங்க. உங்களுக்கு புரியுதா நான் சொல்றேன்னு சொல்லிட்டு? அப்ப இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுதல், வெற்றி என்பது அது வாக்கு தத்தத்தின் மூலமாகத்தான் வெற்றியே வருங்க. இப்ப ஒரு கேள்வி. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, தேசத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், உங்க முயற்சி அல்ல, என்னுடைய வாக்குனால நீங்க தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வீங்க, நீங்க கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாருங்க. இப்ப தேசத்தை ஆண்டவர் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள் அப்படின்னு அர்த்தம் என்ன? தேசத்தை கொடுக்க போறேன், தேசத்தை அவங்க இன்னும் பெற்றுக்கொள்ள விளிம்பில் இருக்கிறாங்க, தேசத்தை நான் என்ன செய்யறேன், நான் கொடுக்குறேன் அப்படின்றாரு. இப்போ இன்னொரு வார்த்தையை சற்று கவனிக்கணும் நீங்க. வசனம் 3 பாருங்க. 2க்கும் 3க்கும் லேசா முரண்பாடு இருப்பது போல தெரியுங்க. அதுதான் கொஞ்சம் லேசா நம்ம ஆராய போறோம். முதல்ல நான் கொடுக்கும் தேசத்துக்குன்னு சொன்னாரா, ஃபியூச்சர் டென்ஸ், எதிர்காலத்துல. வசனம் 3, நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். பாஸ்ட் டென்ஸ்ல போறாரு. இப்ப தேசத்தை கொடுத்தேன்றாரு, கொடுப்பேன்றாரு. என்னத்தை கொடுத்தேன், என்னத்தை கொடுப்பேன்? அவர் தேசத்தை இனிமே தானே சுதந்திரிச்சுக்கணும். அப்ப கொடுத்துட்டேன் அப்படின்றாரு. என்ன அர்த்தம்? என்னைக்குமே ஒரு விஷயம் கொஞ்சம் முரண்பாடு போல் இருக்கும் பொழுது அது முரண்பாடு இல்லைங்க, நம்ம கொஞ்சம் ஆராயணும். அங்கே கொஞ்சம் தங்கம் வெள்ளி புதையல் அங்கே இருக்குன்னு அர்த்தங்க. அப்ப என்னத்தை கொடுத்தேன், என்னத்தை கொடுப்பேன், இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எங்கே தெரியுமா வரணும்? நம்ம யோசுவா 11 பாருங்க. நீங்கள் பாளையத்தை உருவ கடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்கள் போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள். என்ன ஆண்டவர் சொல்லிட்டாரு, எழுந்து புறப்பட்டு போன்னு சொன்னாரா? இது போய் யோசுவா போய் சொல்றாப்புல, சாப்பாடெல்லாம் கட்டிக்கோங்க, நம்ம போகணுன்றாரு. உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி இன்னும் 3 நாளுக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொல்ல சொன்னான். பண்டு வாசிக்கிறேன். பின்பு யோசுவா ரூபீனியரையும் காத்தியரையும் மனாசையின் பாதி கோத்திரத்தாரையும் நோக்கி, 3 கோத்திரத்தை பத்தி இங்க பேசுறாங்க. என்ன படிச்சுட்டு இருக்கிறோம்? ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்தேன்னு சொன்னாரு, அர்த்தம் என்ன? அதான் விஷயம். அது புரிஞ்சுட்டோம்னு சொன்னா புரியும் நமக்கு. ரூபீனியர், காத்தியர், மனாசையின் பாதி கோத்திரத்தாரை நோக்கி, கர்த்தருடைய தாசனாகிய மோசே கற்பித்த வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களை இளைப்பாற பண்ணி இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தாரே. அப்படின்னா என்ன அர்த்தம்? மொத்தம் 12 கோத்திரத்துல 3 கோத்திரத்துக்கு, அதாவது ரூபன் கோத்திரம், காத் கோத்திரம், மனாசையினுடைய பாதி கோத்திரத்துக்கு ஏற்கனவே ஆண்டவர் கொடுத்துட்டார். ஆக என்னது இது கொடுத்துட்டாரு? இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் இன்னொன்னு சொல்றேன். கொடுத்துட்டாருன்னு சொல்றேன் இல்லையா, ஒரு 3 கோத்திரத்துக்கு ஆண்டவர் முன்கூட்டியே கொடுக்குறார். இந்த கானான் தேசம் பார்த்தீங்கன்னா நடுவுல ஒரு நதி ஓடுதுங்க. அந்த நதிக்கு பேர் தான் யோர்தான் நதி. இன்னைக்கு இருக்கிற இஸ்ரவேல் தேசம், அன்னைக்கு இருந்த கானான் தேசம். நீங்கள் மேப்பில் போய் பாருங்க. மேப்பில் போயிட்டு கானான் தேசத்தில் அந்த இஸ்ரவேல் தேசத்து நடுவில் யோர்தான் நதி ஓடுதான்னு பாருங்க. யோர்தானினுடைய ஒரு பகுதியை ஏற்கனவே 3 கோத்திரத்தை கொடுத்துட்டார். அதனால தான் கொடுத்தேன் அப்படின்றாரு. மீதமுள்ள தேசத்தை பங்கிட்டு கொடுக்க போறாரு, கொடுப்பேன்றார். உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? ஸோ அதில் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. யோர்தான் நதிக்கு இப்புறம் ஏற்கனவே கொடுத்துட்டார். ஒரு 3 பேருக்கு, ரூபன், காத்து, மனாசையினுடைய பாதி கோத்திரத்தை கொடுத்துட்டார். இப்போ மனாசையினுடைய பாதி கோத்திரமும் மற்ற கோத்திரங்களும் சேர்ந்து கானான் தேசத்தை சுதந்திரிச்சு கொள்ளணும். ஆகையினால தான் ஆண்டவர் சொல்றாரு, தேசத்தை நான் கொடுத்தேன், 3 கோத்திரத்துக்கு கொடுத்தேன். யோர்தானுக்கு ஒரு பகுதியை கொடுத்துட்டாரு,
யோர்தானுக்கு கடந்து வந்துட்டோம்னு சொன்னால் மீதமுள்ள கானான் தேசம் இருக்குது. அந்த தேசத்தை ஆண்டவர் மீதமுள்ள கோத்திரத்துக்கு கொடுக்க போகிறாரு. சரி, இப்போ ஒரு வார்த்தையை ஒன்று நீங்கள் கவனிக்கணும், மன்னிக்கவும், ஒரு வார்த்தையை ஒன்று கவனிக்கணும். அந்த வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தை பாருங்க, யோசுவா 1:5 பாருங்க. நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, நான் கொடுத்தேன் மீதமுள்ளதையும் கொடுப்பேன் அப்படின்றாரு பார்த்தீங்களா. சரி, எப்படி அவர் கொடுக்க போறாரு? 1:5 பாருங்க. ஒரு வார்த்தை ஒன்று வருது. இந்த வார்த்தை கவனிங்க. 1:5, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கவனிச்சிங்களா? அப்போ நான் யோசுவா உன்னோட நான் இருப்பேன் அப்படின்றார். வசனம் 9 பாருங்க. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், உன்னோடு இருக்கிறார் அப்படின்ற வார்த்தையை நீங்க கவனிக்கணும். வசனம் 17 பாருங்க. நாங்கள் மோசேக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம், உம்முடைய தேவனாய கர்த்தரை மாத்திரம் மோசேயோடு இருந்தது போல உம்மோடும் இருப்பாராக. மீண்டும் வார்த்தை வருது, ஆண்டவர் யோசுவாவோடு இருப்பாரு. அப்ப மீண்டும் மீண்டும் வார்த்தை வந்துகிட்டே இருக்குது. அந்த வார்த்தை என்னன்னா, ஆண்டவர் மோசேயோடு இருந்தது போல யாரோடு இருப்பாராம்? யோசுவாவோடு இருப்பாராம். சரிங்களா? அப்ப ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்குறாங்க. ஆண்டவர் யோசுவாக்கு வாக்குத்தத்தம் செய்கிறாருங்க. இந்த தேசத்தை நான் உனக்கு கொடுப்பேன், அந்த தேசத்தை கொடுப்பதற்காக நான் உன்னோடு கூட இருப்பேன் என்கிற அழகான ப்ராமிஸ் ஆண்டவர் பண்றார். தேசத்தை எப்படி சுதந்திரத்துக் கொள்ள முடியும்? ஆண்டவர் கொடுத்த வாக்குனால தான் செய்ய முடியும். அதனால தான் அந்த தேசத்திற்கு ஒரு பெயர் ஒன்று இருக்கிறது. தேசத்தை எப்படிங்க சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தினால தான் நம்ம சுதந்திரத்துக் கொள்ள முடியும் இல்லையா? அப்போ அந்த தேசத்துக்கு என்ன பேர் தெரியுமா? எபிரேயர் 11 நான் வசனத்தை வாசிக்க போகிறேன், நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. சரிங்களா? அந்த தேசத்துக்கு என்ன பெயர்? வசனம் 9 பாருங்க. விசுவாசத்தினாலே அவன் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து, பரதேசியை போல சஞ்சரித்து. இப்போ ஒரு விஷயம் யோசிக்கணுங்க. என்னது? என்ன தேசம்? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல பரதேசியை போல சஞ்சரித்து. உங்களுக்கு புரியுதா? அப்ப இரண்டாவது விஷயம் படித்து கொண்டு வர்றோம், வெற்றிக்கான வாக்குத்தத்தம். கானான் தேசத்தை அடையணும்னா வாக்குத்தத்தத்தின் மூலமாக தான் அடைய முடியும். என்ன வாக்கு ஆண்டவர் சொன்னாரு? நான் தேசத்தை கொடுத்தேன். சரிங்களா? நான் உங்களுக்கு தேசத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. எப்படி கொடுத்திருக்கிறாரோ அதே போல கொடுப்பார். எப்படி 3 பேருக்கு கொடுத்திருக்கிறாரோ அதே போல மீதமுள்ள பிள்ளைகளுக்கு அவர் கொடுப்பார். அவரு மோசேயோடு எப்படி இருந்தாரோ அப்படியே யோசுவாவோடு இருப்பார். சரிங்க. இப்ப என்னைக்குமே அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை நம்மளா சும்மா அடிச்சு விட்டுறக்கூடாது. எந்த விஷயம் படித்தாலும் அதனுடைய ஸ்பிரிச்சுவல் சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு பார்க்கணும். அப்போ இங்கே யோசுவா புத்தகமே கானான் தேசத்தை பிடிச்சிக்கிறது, கானான் தேசத்தை சுதந்திரிச்சு கொள்வது, கானான் தேசத்தை பங்கிடுறது, கானான் தேசத்தில் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்கிறது. விஷயமே கானான் தேசம்தான். இப்போ இந்த கானான் தேசம் எதை குறிக்குது? அந்த ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? நம்மளா விட்டு அடிக்கக்கூடாது, பைபிளை பேச விடணும். பைபிளை பேச விட்டிங்கன்னா கானான் தேசம் எதை குறிக்குது தெரியுமா? இப்போ பாருங்க, கானான் தேசம் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால் வாங்க வாசிக்கலாம். நம்ம அந்த கானான் தேசம் எதை குறிக்குதுன்னு பாருங்க. எபிரேயர் 11:16 அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தை விரும்பினார்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் கானான் தேசம். இங்கே இன்னொரு தேசம் காட்டுறாங்க, பரம தேசத்தை விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுக்கு தேவன் எனப்பட வெட்கப்படுகிறது இல்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. கவனிச்சிங்களா? மேலும் விசுவாசத்தில் ஆபிரகாம் தாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்ததே. அப்படியே நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா போறோங்க. அப்ப பாருங்க, என்ன தேசத்தை விரும்பினாங்களாம்? பரம தேசத்தை விரும்பினாங்களாம். இப்போ இன்னொரு வசனம் பாருங்க, வசனம் 10. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அப்ப எது காத்திருந்தானா? அவன்
அஸ்திபாரம், தேவன் அஸ்திபாரம் போட்டு அந்த நகரத்துக்கு காத்திருந்தான். இவர்கள் எல்லோரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை அடையாமல் தூரத்திலேயே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். அப்ப வசனம் 14, இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். நல்லா கவனிங்க, பரமதேசம், சுய தேசம் இப்படிலாம் சொல்றாங்க. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அன்னைக்கு இருந்த கானான் இஸ் ஈக்குவல் டு வாட்? பரமதேசம், சுய தேசம். அப்ப அந்த பரம தேசத்தை அவங்க நாடுனபடினால தான் இந்த தேசத்துல அவங்க வெறும் ஒப்புக்கு சப்பாவா வாழ்ந்தாங்க. இது அவங்களுக்கு பாத்திரமா இல்லை. அதுக்காக தான் அவங்க இருந்தாங்க. அங்க சீக்கிரம் போயிருவோம் அப்படின்ட்டு எதுக்குப்பா சொந்த வீடு கட்டணும், வாடகை வீட்டிலே இருக்கலாம்னு சொல்லி டென்ட்லேயே இருந்திருக்கிறாங்க அவன். அப்ப அவங்க எப்படி கானானுக்கு போனாங்களோ அதுபோல நம்ம பரம கானானுக்கு போகணும், பரம தேசத்துக்கு போகணும். அதுதான் நம்ம சுய தேசம். நம்மளுடைய இலக்கு இங்கே இருப்பது அல்ல. நம் இலக்கு தேவன் எங்க இருக்கிறாரோ அங்கு இருப்பது நம் இலக்கு. அப்ப அங்க தேவன் எங்க இருக்கிறாரோ அங்கு போகணும்னு சொன்னா எப்படி போக முடியும்? ஆண்டவர் பிராமிஸ் பண்றாரு. ஆண்டவருடைய பிராமிஸ் என்ன? நான் உனக்கு அந்த தேசத்தை கொடுக்கிறேன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு கொடுத்தது போல நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருங்க. நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாருங்க. உங்களுக்கு விஷயம் புரியுதா? 4 விஷயத்துல 2 விஷயம் பார்த்துட்டோம். வெற்றிக்கான அழைப்பு. ஆண்டவர் யோசுவாவை வெற்றிக்காக அழைத்திருக்கிறார், நம்மையும் அழைக்கிறார். அடுத்தது வெற்றிக்கான வாக்குத்தத்தம். ஆண்டவர் யோசுவாவுக்கு கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தார், உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தார். அதே போல பரம கானான்ல வந்து சேர்றதுக்கு நான் உன்னோட இருக்கிறேன்ப்பா அப்படின்றார். நீ என்னோட இருக்கிறியா? அது நீ பார்த்துக்கோ. நான் வானத்தையும் பூமியும் படைச்சவர், அஸ்திபாரம் உள்ள நகரத்தை வந்து நான் தான் உண்டாக்கி இருக்கிறேன். நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை அப்படின்னு சொல்றாருங்க. புரியுதா? சரி, இப்ப 3வது வெற்றிக்கான நிபந்தனை. அவர் பிராமிஸ் பண்ணிட்டாரு. உங்க கடமை என்ன? யோசுவாவினுடைய கடமை என்ன பார்க்கலாமா? வாங்க. யோசுவா 1ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா, யோசுவா 1ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா ஒரு வார்த்தை மீண்டும் மீண்டும் வருது. ஊழியக்காரன் என்ற வார்த்தை மீண்டும் மீண்டும் வந்துச்சு. அதுக்கப்புறம் உன்னோடு கூட இருப்பேன், மோசேயோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்ற வார்த்தை வந்துகிட்டே இருந்துச்சு. கொடுப்பேன் என்ற வார்த்தை திரும்ப திரும்ப வருது. யோசுவா 1ஆம் அதிகாரத்தை அழகா பார்க்குறீங்களா? ஊழியக்காரன்ற வார்த்தை திரும்ப திரும்ப வருது, அதுல புதையல் இருக்குது. கொடுப்பேன் என்ற வார்த்தை திரும்ப திரும்ப வருது, அதுல புதையல் இருந்துச்சு. அதே போல வந்து உன்னோடு கூட இருப்பேன் என்ற வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தை, அதுல புதையல் இருந்துச்சு. இப்போ இன்னொரு வார்த்தை வருதுங்க. அந்த வார்த்தை என்ன தெரியுமா? யோசுவா 1ஆம் அதிகாரம் வசனம் 6 பாருங்க. வசனம் 6, பலங்கொண்டு திடமனதாயிரு. 6ஆம் வசனம் வாசிச்சோம். 7ஆம் வசனம் பாருங்க. இதே மாதிரி வார்த்தை வந்தா பாருங்க. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. அதற்கப்புறம் வார்த்தை 9 பாருங்க. நான் உனக்கு கட்டிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு. வசனம் 18 பாருங்க. வசனம் 18, நீர் உங்களுக்கு கட்டளையிடும் சகல காரியத்திலும் உமக்கு சொல் கேளாமல் உம்முடைய வாக்கு முரட்டாட்டம் பண்ணும் எவனும் கொலை செய்யப்பட கடவன். பலங்கொண்டு திடமனதாய் மாத்திரம் இரும். என்ன வார்த்தை திரும்ப திரும்ப வருது? ஊழியக்காரன் என்ற வார்த்தை, கொடுங்கள் என்ற வார்த்தை, அதுக்கப்புறம் இருப்பேன் என்ற வார்த்தை, இப்ப 4 முறை வர வார்த்தை. தைரியமா இருப்பா, பலங்கொண்டு திடமனதாயிரு. கேள்வி, தைரியமா இரு. பி ஸ்ட்ராங் அண்ட் பி கரேஜ். ஏன் ஸ்ட்ராங்கா இருக்கணும்? ஏன் கரேஜா இருக்கணும்? நாடுகளெல்லாம் விரட்டணும், ஆளுங்களெல்லாம் மிருகமாக இருக்கிறான் அவனை விரட்டி அடிக்கணும். அதற்காகவா தைரியமா இருக்கணும்? தைரியம் எதுக்குங்க இருக்கணும் அப்படின்னா, வசனத்தை பேச விடுங்களேன். வசனம் நம்முடைய கல்லான மனசை உடைச்சு போடுங்க, சதையான மனசை கொடுக்குங்க. எதுக்கு தெரியுமா தைரியம்? தைரியசாலி யாரு அப்படின்னா பாருங்க, வசனம் 8 நான் திரும்ப வாசிக்கிறேன். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும்
அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்ப என்னமா, நீ இதை செய்வதற்கு கவனமா இருக்கணும். அப்ப எதுக்கு தைரியம்? மிருகம் போல கானான் மக்கள் இருக்கிறாங்க, அவங்கள சந்திப்பதற்கு தைரியமா? இல்லைங்க. நான் சொல்ற வார்த்தைய எப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல நீ கீழ்ப்படிவதற்கு நீ தைரியமா இருக்கணும். அவனெல்லாம் பார்த்தோன்னே என் வார்த்தையை விட்டுறாத, நீ கவனமா இரு. நான் சொல்லிய வார்த்தைகளை செய்வதற்கு நீ திடம் கொண்டு பலங்கொண்டு திகையாம கலங்காம இரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாங்க. அப்ப ஆண்டவர் சொல்ற வார்த்தைய செஞ்சா நம்ம தைரியசாலிகளா இருப்போம். உங்களுக்கு புரியுதா? ஆண்டவருடைய தைரியம்னா என்ன? தைரியசாலினா யாரு? கீழ்ப்படுகிற பிள்ளை தாங்க தைரியசாலி. தாங்க கீழ்ப்படியாத பிள்ளை கோழை. நான் தைரியசாலியா நான் கோழையா? வசதியான இடத்துல கீழ்ப்படிஞ்சிட்டு மக்களுக்காக நான் விட்டு கொடுத்துட்டு போயிடுறேன்னா கொஞ்சம் யோசிக்கணுங்க. கற்றுக்கொள்கின்ற மிக முக்கியமான பாடம், நமக்கு கீழ்ப்படிதல் இருந்தால் தாங்க தைரியமே வரும். இதுதான் விஷயம். இப்போ அந்த கீழ்ப்படுதல் எங்கேருந்து வரும்? சரிங்களா? அந்த கீழ்ப்படுதல் எங்கேருந்து வரும்? திரும்பவும் வசனம் 8 வாசிக்கிறேன். வசனம் 7 பார்த்தீங்கன்னா, பலங்கொண்டு திடமடந்தாயிரு. எதுக்கு அந்த பலம், எதுக்கு திடன் அப்படின்னா, சொல்றத செய்யறதுக்கு தான் பலமும் திடனும் தேவை. இப்போ எப்படி சொல்றத செய்ய முடியும்? அந்த கேள்வி உங்கள்கிட்ட இருக்குதா? பைபிள் படிக்கிறோம், செய்ய முடியலையே அப்படின்னு இருக்குதா? வசனம் 8 படிக்கலாமா? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இதில் எழுதுகிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. இப்ப நம்ம கீழ்ப்படிதல், தைரியம் வரணும்னா கீழ்ப்படிதல் வரணும். கீழ்ப்படிதல் எங்கேருந்து வரும்? இரவும் பகலும் மோசே உனக்கு சொன்ன காரியத்தை, கற்பனைய, வேத புஸ்தகத்தை தியானமாயிரியா. நீ தியானம் பண்ணினா கீழ்ப்படிவ. நீ கீழ்ப்படிஞ்சினா தைரியசாலியா இருப்ப. அப்ப வெற்றிக்கான நிபந்தனை என்ன? நிபந்தனை தைரியமா இருக்கணும். தைரியமா இருக்கணும்னா கீழ்ப்படியணும். கீழ்ப்படியணும்னா தியானம் செய்யணும். அப்ப யார் ஒருத்தன் பரம கானானை சுதந்திரித்துக் கொள்வான்? யார் ஒருத்தன் இந்த உலகத்துல தைரியசாலியா கீழ்ப்படிவான் அப்படின்னா, யாரெல்லாம் இரவும் பகலும் தியானமா இருக்கிறாங்களோ அவங்க இந்த உலகத்துல தைரியமா இருப்பாங்க, அஞ்ச மாட்டாங்க, பரமதேசத்துக்கும் சேர்ந்துருவாங்க. அப்ப நீங்க இதை கேட்கும் பொழுது, நீங்க தியானம் பண்றீங்களா இன்னைக்கு? இல்ல தியானம் பண்ணாம உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. சனிக்கிழமை தான் பாஸ்டர் பேசினாதான் வசனம் கேட்குறீங்களா? வாரத்துக்கு ஒரு முறை தான் பைபிளை திறக்கிறீங்களா? பைபிளை திறக்கிறவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். பைபிளை திறக்கிற நீங்க, படிக்கிற நீங்க தியானம் பண்றீங்களா? தியானம் பண்ணுவது எப்படின்றது தெரியுமா? ஆக வெற்றிக்கான நிபந்தனை என்ன? இரவும் பகலும் தியானமா இருக்க வேண்டும். முதல் விஷயம் வெற்றிக்கான அழைப்பு பார்த்தாச்சு. ரெண்டாவது விஷயம் வெற்றிக்கான வாக்கு தத்தம் பார்த்தாச்சு. மூன்றாவது விஷயம் வெற்றிக்கான நிபந்தனை. நிபந்தனை என்ன? தியானமா இருக்கணும். ஆக எவர் ஒருத்தர் தியானம் பண்றாரோ அவர் கீழ்ப்படிவார், அவர் தைரியசாலியா திடமனசோடு அவர் இருப்பாரு. சரிங்களா? சரி, நாலாவது விஷயம் என்ன படிப்போம்னு சொன்ன? வெற்றியின் விளைவுகள். இப்படி ஒரு மனுஷன் தியானமா இருந்து கீழ்ப்படிஞ்சு தைரியமா இருக்கிறான்னா அவனுக்கு என்ன நடக்கும்? அதான் விஷயம். சரிங்களா? வசனம் வாங்க, வசனம் 7, 8 திரும்பி நான் வாசிக்கிறேன். இரவும் பகலும் தியானித்து கொண்டிருப்பாங்க படிச்சோமா? தொடர்ந்து. அப்பொழுது, அதாங்க விளைவு, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். யூ வில் பி சக்சஸ்ஃபுல். உன் வழியை வாய்க்க பண்ணுவாய்னா நீ வெற்றி பெறுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். இப்ப இங்க வெற்றினா என்ன புரியுதா உங்களுக்கு? வெற்றினா வழிய வாய்க்கை பண்ணுதல். வெற்றினா என்ன? புத்திமானா இருத்தல். இங்கிலீஷ்ல சக்சஸ் என்ற வார்த்தை வருது ஆங்கில பைபிள்ல. அந்த வார்த்தைக்கு வர்ற தமிழ் வார்த்தை வழியை வாய்க்க பண்ணுதல். அப்ப நீங்க பைபிள் படிச்சு கீழ்ப்படிவீங்கன்னு சொன்னா உங்க வழி உங்களுக்கு வாய்க்கும். உங்களுக்கு வழி ஏன் வாய்க்க மாட்டேங்குது?
நீங்கள் பைபிள் படிக்க மாட்டீங்க, நீங்கள் கீழ்ப்படிய மாட்டீங்க, நீங்கள் தைரியம் இல்லாமல் இருப்பீங்க. அப்போ வழி வாய்க்கலை, எனக்கு சக்ஸஸ் வரல. சக்ஸஸ் வரணும்னா, வழி வாய்க்கப்படணும்னா தியானமாக இருக்கிறீங்களா? இரவும் பகலும் தியானமாக இருக்கிறீங்களா? கீழ்ப்படுகிறீங்களா? நீங்கள் கீழ்ப்படிஞ்சு தைரியசாலியாக இருந்தீங்கன்னு சொன்னால் யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல் அண்ட் ப்ராஸ்பரஸ் பர்சன். சரி, அப்போ வழி வாய்க்க பண்ணுறது மட்டுமல்ல, இன்னொன்று புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். இந்த சக்ஸஸ்க்கான இன்னொரு வார்த்தை புத்திமானாய் நடந்து கொள்ளுதல். இப்போ சாலமோன் ஞானி பொண்ணும் வெள்ளியும் கேட்கல, சரிங்களா? என்ன கேட்டான்? ஞானத்தையும் புத்தியும் கேட்டான். இப்போ அவன் சக்ஸஸ்ஃபுல் பர்சனுங்க, வெற்றிகரமான ஒரு மனுஷன். நல்ல வீடு, தோட்டம், ஏக்கர் நிலம், சரிங்களா? நிறைய மக்கள், பெரிய ராஜ்யம், நிறைய வீடுகள் எல்லாம் இருந்துச்சு. இதை வெற்றின்னு சொல்லுவானா, அல்லது ஞானத்தை பெற்றேன், புத்தியை பெற்றேன், அதை வெற்றின்னு சொல்லுவானா? நீங்கள் இரவும் பகலும் யோசுவாவை போல தியானமாக இருந்தீங்கன்னா பைபிள் தாங்க பொக்கிஷம். பைபிள் படிக்க படிக்க வழியை வாய்க்க பண்ணுவாய், அந்த பொக்கிஷமும் கிடைக்கும். அதெல்லாம் அவனுக்கு பெருசு கிடையாதுங்க. உலகம், பைபிளை பார்க்காத உலகம் இந்த பொக்கிஷம் நினைக்குது. ஆனால் தியானம் பண்ணுறவங்களுக்கோ இதுதான் பொக்கிஷம். அவங்களுக்கு பொக்கிஷம் கிடைக்குமா? அனுதின அப்பம் அவங்களுக்கு உண்டு. அவங்கள நம்ப முடியும்னு சொன்னால் ஆண்டவர் நிறைய பொக்கிஷங்களையும் கொடுப்பாரு. அப்போ வெற்றினா என்ன? வெற்றிக்கான அழைப்பை பார்த்தோம், வெற்றிக்கான நிபந்தனையை பார்த்தோம், வெற்றிக்கான வாக்குத்தத்தத்தை பார்த்தோம். வெற்றினா என்னங்க? இந்த சத்தியத்தை பெற்றி கொள்றீங்க பார்த்தீங்களா, அதுவும் சத்தியத்துக்கு இசைவாக வாழ்றீங்க பார்த்தீங்களா, அந்த வசனமும் நம்ம மனசும் இசைந்து போகுது பார்த்தீங்களா, அதுதாங்க வெற்றி. இப்போ கேள்வி, நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் பர்சனா? நல்லா படிச்சிருக்கலாம், நல்ல வேலை செய்யலாம், நல்ல சம்பளம் வாங்கலாம், நல்ல குடும்பத்தை அமைச்சிருக்கலாம். yet you are not successful. நீங்கள் வெற்றி அடையாத மனுஷராக இருக்கலாங்க. வெற்றி உள்ள, வெற்றி வெளியில இல்லை. உள்ள வெற்றி பெறுறீங்களா? யோசிச்சு பாருங்க. தேவன் உங்களோடு போராடுகின்ற காரியத்தில் நீங்கள் வெற்றி பெறுறீங்களா? மாம்சத்தை விட்டு கொடுக்குறீங்களா? யோசிச்சு பார்க்கணும். ஆக யோசுவா 1ஆம் அதிகாரத்துக்கு ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு கானான் தேசத்தை கொடுப்பேன், உன்னோடு கூட இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் அவனுக்கு அழைப்பை கொடுக்குறார், அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்குறார். அவன் செய்ய வேண்டியது இரவும் பகலும் தியானமாக இருந்து கீழ்ப்படிந்து தைரியமாக இருந்தினா உனக்கு தாண்டா அந்த ராஜ்யம். யோசுவாவுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம், யோசுவாவுக்கு கொடுத்த அந்த நிபந்தனை, யோசுவாவுக்கு கொடுத்த அந்த அழைப்பு உங்களுக்கும் கொடுக்குறார். வெற்றி பெறுங்கள். ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள தகப்பனே, ஆண்டவரே, எங்களோடு பேசின கிருபைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, வேதத்தை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஐயா. இவர் வெற்றி பெற, வெற்றினா என்னன்னு சொல்லி கொடுத்தீங்களா, அந்த வெற்றியை அனுபவிக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.